உங்கள மோட்டிவேட்டடா வச்சுக்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணும்போது மோட்டிவேட்டடா வச்சுக்க. அது டல் ஆகிறப்பயே அது முடிகிறப்பயே இந்த தாட் எத்தனை நாளைக்கு தேவையா, இதனால் நமக்கு ரிசல்ட் இருக்கான்னு இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. முன்னாடிலாம் வந்து நான் சொல்கிறது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் டல்லாக இருந்த ஸ்டேட்லாம் இருக்குது. நம்மளே தேவையில்லாமல் டிப்ரெஷனுக்குள்ளே நம்மளா போய்க்கிறோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சு. டிப்ரெஷன் இருக்குதுன்னு சொல்கிறது ஒரு மாதிரி ஒரு நல்ல வேர்டாக வந்து அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு தக்காக காமிச்சிக்கிறது. டிப்ரெஷனில் இருக்கேன்னா டே நீ நல்லா இல்லை அப்படின்றத அவங்களுக்கு யாராவது சொல்லி ஆகணும். ஓகே, அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிப்ரெஷனுங்கிற வேர்டை யூஸே பண்ணாதீங்க, நீங்கள் அந்த ஸ்டேட்டுக்குலாம் இன்னும் போவே இல்லை. என்ன இப்போ நடந்துருச்சு, நம்ம வந்து இதுக்கு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதுக்கு இவங்களா அது வந்து அது கூட ஒரு ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க. நான் டிப்ரெஷனில் இருக்கேன்னு சொல்லிட்டு அது பேர் செல்ஃப் பில்டு ஜெயில். என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, நான் எந்த வம்பு தும்புக்கும் போகல, என் லைஃப் மட்டும் இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்களா ஃபீல் பண்ணிக்கிறது. அவன் ஃபீல் பண்ணுறது கூட இன்னும் 2 பேர் வேணும், அவங்கள்ட்ட அதை ஃபீல் பண்ணணும். இது ஒரு பொழப்பா, உனக்கு இது பிரச்சனையா, அது ஓகே. அது வந்து டெக்னிக்கலாக அதை நம்ம டீல் பண்ணுறோம் அப்படின்னா டிப்ரெஷன் இருக்கானா இது சிலருக்கு இருக்குது. ஓகே, நிறைய பேர் டிப்ரெஷன் இருக்குன்னு அவங்களா டிப்ரெஷனுக்குள்ளே போய்க்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்குலாம் டிப்ரெஷனே கிடையாது. ஓகே, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஏக்கம் இருக்குது, அவனை பாவம்னு பார்க்கணும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது வந்து வேறு ஆப்ஷன் இல்லை. ஓகே, பட் இஃப் யூ திங்க் யூ ஆர் ரியலி அது டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா நீ ஏன் டிப்ரெஷனில் இருக்கிறதுக்கு நீ ஏன் பேசிட்டு இருக்க, யாரை போய் கன்சல்ட் பண்ணுமோ கன்சல்ட் பண்ணு. சைக்காலஜிஸ்ட் போனால் சைக்காலஜிஸ்ட்டை போ, சைக்காட்டிஸ்ட்டை போனால் சைக்காட்டிஸ்ட்டை போ, அது பிரச்சனை கிடையாது. நான் டிப்ரெஷனில் இருக்கேன்னு நானாக தனியாக புலம்புறது தான் தப்பு அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அந்த ஸ்டேட் இருக்குன்னா போய் பார்த்துட்டு வா. அதில் பாதி பேர் போனான்னா அவன் டிப்ரெஷன் இல்லை, அவனுக்கு டிப்ரெஷன் இல்லைன்னு வந்து கூட 4 பேர்கிட்ட பேசினாலே தெரியும். ஓகே, அவனோட இவன் பெட்டராக இருப்பான். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் அவங்களா அதுக்குள்ளே திணிச்சுக்கிறாங்க. ஓவர் கம் பண்ணி வரது அந்த டிப்ரெஷனில் இருந்தாலும் சரி, இல்லை டவுனாக இருந்தால் எப்படி ஓவர் கம் பண்ணி வர, அது நான் ரொம்ப சிம்பிளாக பார்க்குறேன். பெயின் எல்லாருக்கும் இருக்குது. நான் என் மொபைலில் நான் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன், வாட் மோட்டிவேட்ஸ் மீன் நான் லிஸ்ட் வச்சுருக்கேன். ஓகே, என்னை பற்றின எனக்கு ஒரு புரிதல் இருக்குது. எனக்கு டல் மூமெண்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச டாக்குமெண்ட்ரி ஏதாவது ஒன்று பார்ப்பேன், இன்ஸ்பைரிங் மூவி பார்ப்பேன், நான் ஒரு லாங் ட்ரைவ் போவேன். எனக்கு வந்து என் பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ஒரு மோட்டிவேஷன். எங்கள் அம்மாட்ட மனசு விட்டு பேசுகிறது ஒரு மோட்டிவேஷன். என் ஒய்ஃபோட ஒரு லாங் ட்ராவல் போகிறது எனக்கு வந்து ஒரு ஈஸியாரில் ஒரு 40 கிலோமீட்டர் போயிட்டு வந்தால் ஏதோ ஒன்று மனசில் இருந்த பாரம் குறைஞ்ச மாதிரி இதெல்லாம் பண்ணால் எனக்கு வந்து ரிசல்ட் வரும்னு நானே வச்சுருக்கேன். ஓகே, அதில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை செலக்ட் பண்ணி பண்ணிடுறது தான். எதுவுமே இல்லையா, போய் தூங்கிட்டா முடிஞ்சிச்சு. ஓகே, எல்லாருக்கும் டல் மூமெண்ட் இருக்கும், எல்லாரும் எல்லா நேரங்களும் எனர்ஜியாலாம் இருக்க முடியாது. பட் அந்த பேட்டர்ன் அவங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் அதை நான் சொன்னேன். வெளியே இல்லை, கேம் உள்ளே இருக்குது. நம்மளை பற்றின புரிதல் வர 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 யூ வில் பிகம் தட் ஸ்ட்ராங்கர் பர்சன்.